ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வீடியோ போட முடியல. கொஞ்சம் கோயில் விஷயமா வெளியில் போயாச்சு. அதனால் யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு கட்டாயம் போட்டுடுறேன். இப்போ என்ன விஷயம்னா, கோயிலுக்கு நம்ம கவலைகள்லாம் தீர்க்கணும் தான் போகிறோம். அங்கே போயும் நொய்யு 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 நொய்யுன்ட்டு போனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, ஆஸ்பத்திரி அது சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி சில கும்பல் இருக்குது. நம்ம என்ன மைய மந்திரம் வைக்க, பில்லி சூனி வைக்க போகிறோம்? நமக்கு உள்ள பிரச்சனையை நம்ம கேட்டு சரி பண்ணிக்கலாம். சாமி அப்பயாவது நமக்கு ஒரு வழிகாட்டுதா என்னன்னு தானே பார்க்க போகிறோம். அதுக்கும் இவ்வளவு கேள்விங்க. என்ன ஒருத்தி ஒரு கோயிலுக்கு போயிடக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டோம்னா, ஆஹா இவன் நல்ல சாமியை வேண்டி முன்னுக்கு வரப்போகிறா போல இருக்கே, அதே இடத்த நமக்கும் சொன்னாக்கா நம்மளும் போய் நல்லா வாழ்ந்துடலாமே அப்படின்னு எண்ணம். நீங்கள் வாழுங்க, நல்லா இருங்க. அதுக்காக கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம போகாமல் இதுக்கு 10 போனு வேறு. எங்கே டீ போனேன், இங்கே போனியாமே, நல்லா இருக்குது அந்த கோயில். போய் இன்னும் 2 நாள் கூட முழுசாக ஆகலை. அதுக்கட்டி எதுவும் மாற்றம் தெரிஞ்சுதான். இந்தமாரி ஆளுங்க இருக்கக்குள்ள தான் இப்போ போலி சாமியாரெல்லாம் உருவாகுறாங்க. பின்ன என்னத்தை நான் சொல்கிறது? அதை எதுவும் போகிற போக்கில் ஒரு பொய்யை அடித்து சொல்லிவிட்டு போகிறது தான் வேலை. அந்தமாரி போகும்போது சரி அங்கே போனால் சரியாயிரும், இங்கே போனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஏதோ மனசில் உள்ள கஷ்டம், உடம்புல உள்ள பிணி இதெல்லாம் நீங்குமா அங்கே போனாலாவது அப்படின்னு நம்ம கிளம்புறோம். இதுக்கு ஊர்லேருந்து 10 போனு கால். என்னத்தை நான் சொல்லுவேன்? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கிட்டாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டோம்னா, ஆஹா இவ புருஷனை கூட்டுக்கிட்டு மையு மந்திரம்னு கிளம்பிடுறா.